அது ஏன் அவ்வளவு அவசரப்பட்டு உறுதிப்படுத்துறீங்க? இரண்டாவது கட்சி அதான் ஐயா சொல்றாருல, இன்னும் 8 மாசம் இருக்குன்ட்டு. இன்னும் 8 மாதங்கள் இருக்கு. தாவேக வந்து இப்ப நாங்க கூட்டணிக்கு போல அவங்களுக்கும் அழைப்பு விட்டாங்க சார். அவர் நாங்க போல நாங்க தனித்து வெற்றி பெறுவோம்னு சொல்லிருக்காங்க. அடுத்த கட்சியின் நிலைப்பாட்டை நான் பேச முடியாது. எங்க நிலைப்பாட்டை வந்து என்னமோ இன்னைக்கு தான் நான் கட்சி ஆரம்பிச்சு பேசுற மாதிரி சொல்றீங்க. 14 ஆண்டுகளா சொல்லிக்கிட்டே வரேன். 15 ஆண்டுகளா ஏற்கனவே சொல்லிட்டேன். கொஞ்சம் பொறுங்க. நீங்க சொல்றத பார்த்தா பொறுங்கன்னா நிலைப்பாடு மாறுமா சார்? 8 மாதம் நிலைப்பாடு சரி, தொடர்ந்து எல்லாம் தனித்து தான் போட்டிட்டீங்க. இந்த தேர்தல் வந்து கூட்டணி வச்சு தான் போட்டி விடுற மாதிரி சொன்னா இப்ப எனக்காக நீங்க சிந்திக்காதீங்க. எனக்கு சிந்திச்சு அறிவு காது வழியே வலியுது. தொடக்கிறதுக்கே கை துண்டு வச்சுட்டு இருக்கேன். எனக்காக நீங்க சிந்திக்காதீங்க, பொறுத்துருங்க. வேற ஏதாவது திட்டம் இருக்கா சார்? நான் தமிழர் கட்சியில மாற்றம் இல்ல. அத கேட்கறது நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அதான் தமிழ்நாட்டுல பெரிய கூட்டணி என் கூட்டணி தான். 8 மாசம் பொறுத்துருங்க, என் மாநாட்டில் அறிவிக்கிறேன். இப்ப அவசரப்பட ஆட்சியில சரி. ஆமா, கூட்டணி குறித்தான். எப்படியாவது முதல்ல நானும் தம்பி விஜயும் சேர்ந்து போட்டிடுற மாதிரி இருந்தவுடனே ஊடகவியலாளர்கள்லாம் முதல்ல கேட்பாங்க, தனிச்சு எத்தனை நாளைக்கு நீங்க போட்டிடுவீங்க? ஒரு கூட்டணி இல்லாம உங்கள ஒரு 10 எம்எல்ஏ MP எல்லாம் வர வேணாமா? நீங்க அப்படியே உங்க தொண்டர்கள்லாம் சோர்ந்தடைஞ்சிட மாட்டார்களா அப்படின்னு. சேர்ந்து போட்டிடுவாங்களோன்னு வரும்போது தனிச்சு நிக்கிறதானே உங்க பலம், நீங்க கூட்டணிக்கு போறீங்க அப்படிங்கிறது. என்ன இந்த கழுதைய சொல்லுவான், முன்னாடி வந்தா கடிக்குது, பின்னாடி போனா உதையுது, இப்ப என்னதான் பண்றது அப்படின்னு. கொஞ்சம் பொறுமை. இவ்வளவு நேரம் பேசினேன், அதை பத்தி கேட்காம இவ்வளவு கருத்துக்களை சொன்னேன். அதெல்லாம் சொல்லாம கூட்டணி கூட்டணி கூட்டணி. உங்களுக்கு என்னை ஒருத்தனையாவது விட்டுருங்க, என்னை ஒருத்தனையாவது விட்டுருங்க நாட்டுக்கு மக்களுக்கு.